காக்கார், இது பாரு, இந்த கப்பல்ல போட்ட கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் அவனுடையதா இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க ஏ ஆளுங்க. திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன். அங்க வந்து ஆட்டோக்காரங்களாம் ஒரு உதவினாங்க. கேப்டன் ஒரு சின்ன உதவி. காசு பணம் இல்லைன்னு காசு பணம்லாம் இல்ல கேப்டன். எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தீங்க. சரி, அதாவது நம்ம ஆட்டோ டிரைவருக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சா நல்லா இருக்கும். காசு பணம்ல இல்லைண்ணா, காசு பணம்ல வேண்டாம், ஒரு சின்ன வேற மாதிரி உதவினாங்க. என்னன்னு கேட்டா, இவ்வளவு தூரம் நீங்களே பாருங்க. இப்ப நாங்க ரயில்வேல வந்து சென்ட்ரல்ல வந்து எல்லாமே எழுதி கொடுத்து வண்டியில உள்ள டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து சரி எல்லாமே பணம் கட்டி தான் நாங்க நிக்கிறோம். அதாவது 6 மாசத்துக்கு இருக்க 8000 ரூபாய் 10,000 கட்ட சொல்லி தான் பணம் கட்டி தான் நாங்க நிக்கிறோம். சரி சரி. அப்படி இருந்துமே நாங்க வந்து வில்லன்னு சவாரி பார்க்க கூடாது. அதாவது கீழே வர சொல்லிடுறாங்க. அதாவது இந்த மஞ்சள் எல்லோ கோட் போட்டுருக்காங்கல்ல, சரி சரி, அதுக்கு கீழே தான் நிக்கணும், நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உள்ள வந்து ஸ்டேஷன் உள்ள வந்து ஆஃபர் எடுக்க விட மாட்டாங்களா. காக்கி சட்டையை கூட போட்டு கஸ்டமர் பேக்கை கூட கொடுக்க விட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னாங்க. சென்ட்ரலோ ஸ்டேட்டோ இல்ல அங்க உள்ள மாவட்ட ஆட்சியரோ காவல்துறை அதிகாரிகளோ யாரோ ஒருத்தர் அந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்க. இப்போ தலைவரை சொல்லிட்டேன், நான் ஒரு சாதாரண ஆளு, நம்மளும் ஒரு ஆட்டக்காரன் தான். சரியா, எங்க நிலைமை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறோம். சரிங்களா, எங்களாமோ மனு கொடுத்துட்டாங்களாமா, ஆனா இவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் ஒரு ஆட்டோக்காரன், நிலைமை தெரியுங்களா. ராப்பகல முழிச்சு ஒரு ஆஃபர் இருந்தா எங்க வேதனை எங்களுக்கு தான் தெரியும். அது அவங்க கேப்டன் நீ ஒரு சமூக நிலையத்துல இருக்கனால ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்னாங்க, கோரிக்கையா தான் வைக்கும். சரிங்களா, ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ஆட்டோக்காரங்க நிலைமை ரொம்ப அதுல பாதாளத்துல இருக்கு. அப்படிங்கிறதுக்காக அவங்க வைக்கிற சின்ன கோரிக்கை. பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்க. அது பிஎம்மா இருந்தாலும் சரி, சிஎம்மா இருந்தாலும் சரி, நம்ம மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, கமிஷனர் ஐயாவாக இருந்தாலும் சரி, தப்பாக நினைச்சிடாதீங்க. உள்ளே போய் நினைச்சக்கூடாது, சவாரி கேட்கக்கூடாது. இந்த கண்டிஷன்லாம் கொஞ்சம் தளர்த்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து என்ன, அவங்க சார்பில் ஒரு வீடியோ மனுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஒரு வீடியோ மனு தான். ஏன்னா மனுனை எழுதி கொடுக்க வைக்கவங்க, அதை நாங்கள் விட்டுட்டு வந்து வைங்களேன், ஏகப்பட்ட தடவை எழுதி கொடுத்துட்டு வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுதாங்க. இப்பவும் சொல்லுங்க, இது ஆசியா கேப்டனா ஒரு மனுன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. அது என்ன இந்த காக்கி சட்டை எல்லா இடத்துலயும் அப்படி ஒரு ஹோட்டலுக்குள்ள போனா கூட என்ன நினைக்காங்க, ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படி பாக்காதீங்க. சரியா, பொதுவாக நம்ம தான் ஒற்றுமையா இருக்கும். சரிங்களா, இந்த ரேட்ல எனக்கு முன்ன பின்ன விட்டு கொடுத்துரும். இதான் ரேட்டுங்கிறது வேற. அது நீங்க ஜங்ஷன்ல ஓகே, பட் மற்ற ஏரியா பார்த்தனா 100 ரூபாய்க்கு போனா 80 ரூபா போடுது, 60 ரூபாய்க்கு போடுது. இதுவே பெரிய பஞ்சாயத்து ஆட்டாக்காரங்க. ஏன்னா அதுதான் பிரச்சனையா இருக்கு. சரி, நம்மளும் முடிஞ்சாலும் ஒற்றுமையா இருப்போம். ஏதோ ஐயா எதா இருந்தாலும் சரி கோரிக்கை தான் வச்சிருக்கோம். வீடியோ மனுவை பார்த்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. சரிங்களா, ரொம்ப நம்பிக்கையா. நீங்க இல்லாம நாங்க இல்லை, அரசாங்கம் காவல்துறை அதிகாரி சென்ட்ரல் ஸ்டேட்டு எல்லாம் வேணும். எங்களுக்கும் புவா வேணும். பார்த்துக்கிட்டீங்கன்னா நன்றி.